ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2ல இருக்க த சேர் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். லைன் பை லைன் நம்ம போக போகிறோம். தெர் வாஸ் அ பாய் கால்ட் மரியோ who loved to have lots of friends. ஸோ மரியோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். he showed off a lot, always talking about how many friends he had at school. ஸோ அவன் வந்து என்ன பண்ணால் பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பான். ஷோட் ஆஃப்னா என்ன, போஸ்டட், பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். அண்ட் ஹவு ஹி வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். அதே மாதிரி நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், அதை பற்றியும் அவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஒன் டே ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் said to him, மரியோ, ஐ பெட் யூ அ ஃப்ரூட் சாட். ஸோ ஒரு நாள் வந்து அவர் கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாரு, மரியோ, நான் ஒரு ஃப்ரூட் சாட் வந்து பெட் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யூ டோன்ட் ஹாவ் as many ஃப்ரெண்ட்ஸ் as யூ திங்க் யூ ஹாவ். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. as யூ திங்க் யூ ஹாவ், நீ நினைக்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. ஐ எம் ஷுர் மெனி ஆஃப் தெம் ஆர் நத்திங் மோர் தென் கம்பேனியன்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். ஸோ உனக்கு இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கம்பேனியன் தான், ஒரு சப்போர்ட் தான், ஒரு பார்ட்னர் மாதிரி தான் சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃப்ரூட் சாட்டை வச்சு பெட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், மரியோ அக்செப்டட் த பெட் ரெடிலி. ஸோ மரியோ என்ன பண்ணுறான், அந்த பெட்டை வந்து அக்செப்டும் பண்ணி அதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரெடியோ ஆக்குறான். அக்செப்டட்னா என்ன, அக்ரீட், அதை வந்து ஏற்றுக்கிறது, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம். ரெடிலினா என்ன, வித்தவுட் எனி ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம். ஹவவர் ஹி வாசன்ட் ஷுர் ஹவ் ஹி குட் டெஸ்ட் வெதர் ஹிஸ் ஸ்கூல்மேட்ஸ் வேர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட். ஸோ அந்த மரியோக்கு எப்படி அவங்கள டெஸ்ட் பண்ணணும், அவங்க ஸ்கூல்மேட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா ரியல் ஃப்ரெண்ட்ஸா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு புரியலை. ஸோ ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் கிராண்ட்பா ஃபார் ஹெல்ப். ஸோ அவங்களோட தாத்தா கிட்ட ஹெல்ப் கேட்குறான். மரியோ கேட்குறான். ஹி சஜஸ்டட், ஐ ஹாவ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட், இட்ஸ் இன் த அட்டிக், வெயிட் ஹியர் அ மினிட். ஸோ தாத்தா சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்குது, நான் வந்து உனக்கு தேவையானது மேலே அட்டிக்கில் இருக்குது, மாடியில் இருக்குது, ஒரு நிமிஷம் இரு, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. வெயிட் ஹியர் அ மினிட்னு சொல்கிறாரு. அட்டிக்னா என்ன, அ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் அ ஹவுஸ் ஜஸ்ட் அண்டர் த ரூஃப். ஸோ உங்கள் வீட்டு மாடியில் அது மாதிரி ஸ்டோர் ரூம் அதெல்லாம் இருக்கும்ல, அதுதான். ஓகேவா. கிராண்ட்பா லெஃப்ட் சூன் ரிட்டர்னிங் as தோ கேரிங் சம்திங் இன் his hands. ஸோ தாத்தா என்ன பண்ணுறாரு, மேலே போயிட்டு ஏதோ கையில் எடுத்துகிட்டு வராரு. ஆனால் கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, மரியோவாலையும் எதுவும் பார்க்க முடியல. மரியோ குட் சி நத்திங் தேர். பாருங்க, இந்த கையில் ஏதாவது இருக்கா, இந்த பிக்சர் பாருங்க, கையில் எதுவும் இல்லைல்ல, அதே தான். நெக்ஸ்ட் பாருங்க, டேக் இட், இட்ஸ் வெரி ஸ்பெஷல் சேர் ஆஸ் இட்ஸ் இன்விசிபிள். ஸோ தாத்தா சொல்கிறாரு, இது பாரு, இது வந்து ஒரு ஸ்பெஷல் சேர், இது வந்து இன்விசிபிள், உன் கண்ணுக்கு தெரியாது. இன்விசிபிள்னா என்ன, இம்பாசிபிள் டு சி, உங்கள் கண்ணுக்கு தெரியாது, சரியா. இட்ஸ் ரேதர் ட்ரிக்கி டு சிட் ஆன் இட், பட் இஃப் யூ டேக் இட் டு ஸ்கூல் அண்ட் மேனேஜ் டு சிட் ஆன் இட், தென் த மேஜிக் வில் ஒர்க். ஸோ இந்த சேரில் வந்து உட்கார்றது ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே ட்ரிக்கி. ஆனால் நீ மேனேஜ் பண்ணி எப்படியாவது உட்காந்துட்டா இந்த மேஜிக் வந்து ஒர்க் பண்ணும். மேஜிக் வில் ஒர்க் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஹூ யுவர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். நீயும் அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஜிக்கல் சேரை கொடுக்குறாரு மரியோ கிட்ட தாத்தா. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, மரியோ பிரேவ் அண்ட் டிட்டர்மைண்ட் took the strange invisible chair and set for school. ஸோ மரியோ என்ன பண்ணுறான், அந்த சேரை வந்து, இந்த டிட்டர்மைண்ட்னா என்ன, ஃபேர்மான டிசிஷன் எடுக்கிறது, கண்டிப்பாக இதை நான் பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அதே மாதிரி அந்த இன்விசிபிள் சேரை வந்து ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போகிறான். அட் பிரேக் டைம் he asked everyone to form a circle. He put himself in the middle with his chair. ஸோ பிரேக்கில் என்ன பண்ணுறான், எல்லாரும் வந்து ரவுண்டாக என்னை சுற்றி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே மாதிரி அந்த குரூப்புக்கு நடுவுலையும் போயிட்டு இவனும் போயிட்டு அந்த சேர் எடுத்துகிட்டு போயிட்டு நிற்கிறான். நோபடி மூவ், யூ ஆர் அபவுட் டு see something amazing. மரியோ சொல்கிறான், யாரும் நவரக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு அமேசிங்கான, ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறான். அமேசிங்கோட மீனிங் என்ன, வெரி சர்ப்ரைசிங், இதுதான் இதோட மீனிங். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், மரியோ ட்ரைட் சிட்டிங் ஆன் த சேர் ஹேவிங் டிஃபிகல்ட்டி சீயிங் இட். ஸோ மரியோ வந்து அந்த இன்விசிபிள் சேரில் உட்கார பார்க்குறான். ஆனால் அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்விசிபிள்னால் என்ன, நம்மளால் பார்க்க முடியாதுல்ல, அதே தான். ஹி மிஸ்ட் அண்ட் ஃபெல் ஸ்ட்ரெயிட் ஆன் டு ஹிஸ் பேக் சைட். ஸோ அந்த சேரில் உட்கார முடியாமல் கீழே விழுந்துடுறான். ஹிஸ் கிளாஸ்மேட்ஸ் ஹேட் அ ப்ரெட்டி குட் லாஃப். இங்கே பாருங்கள், கிளாஸ்மேட்ஸில் எப்படி சிரிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க இல்லையா. வெயிட் ஜஸ்ட் அ ஸ்லைட் டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஹி சைட். ஸோ மரியோ சொல்கிறான், நில்லுங்க, ஒரு
சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான். நான் வந்து இன்னொரு முறை ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். ட்ரையிங் அகெயின், பட் அகெயின் ஹி மிஸ் த சீட் காசிங் மோர் சர்ப்ரைஸ் லுக்ஸ் அண்ட் லாஃப்டர். ஸோ திரும்பவும் வந்து மரியோ என்ன பண்ணுறான், அந்த சீட்லேருந்து கீழே விழுந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மரியோ உடன்ட் கிவ் அப். மரியோ வந்து என்ன பண்ணுறான், திருப்பி வந்து நான் வந்து கிவ் அப் பண்ண விரும்பல, திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு he kept trying to sit on the magic chair and kept falling on the ground until suddenly he tried again and did not fall. ஸோ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த மேஜிக் சேரில் உட்காரணும்னு. அண்ட் he kept falling, திரும்ப திரும்ப விழுந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் வந்து இந்த முறை உட்காரும் போது அவன் விழலை, did not fall. this time he sat hanging in mid-air. இந்த தடவை வந்து நடுவில் ஏதோ உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க. then he finally experienced a magic that his grandfather had been talking about. ஸோ இப்போ தான் வந்து அவங்க தாத்தா சொன்ன அந்த மேஜிக்கை வந்து அவன் உணர்றான். எக்ஸ்பீரியன்ஸ்டாக என்ன ஃபெல்ட், அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது. லுக்கிங் அரவுண்ட் மெரியோசா, குனீத், அஸ்மா அண்ட் தீபா. ஸோ திரும்பி பார்த்தா 3 பேர் பிடிக்கிறாங்க. இந்த இமேஜில் தெரியுதா யார் யார்? குனீத், அஸ்மா அண்ட் தீபா. அவங்க 3 ஆஃப் ஹிஸ் பட்டீஸ். அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிடுறாங்க. ஹோல்டிங் ஹிம் அப் ஸோ ஹி வுடன்ட் ஃபால். மீன்வைல் மெனி அதர்ஸ். ஸோ அவன் மரியோ கீழே விழக்கூடாதுன்னு 3 பேரும் பிடிச்சிடுறாங்க. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மீன்வைல் மெனி அதர்ஸ் ஹி தாட் ஆஃப் அஸ் ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் டன் நத்திங் பட் மேட் ஃபன் ஆஃப் ஹிம். ஆனால் மற்றவங்களெல்லாம் ஃப்ரெண்டாக நினச்சான்ல, ஆனால் அவங்க யாருமே பிடிக்கல. கீழே விழும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. Living with his three friends, he explained to them how his grandfather had so cleverly thought of way to show him. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு போகும்போது அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், எப்படி வந்து அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து எவ்வளோ அறிவாக கிளவராக யோசித்து இந்த வழியை அவனுக்கு காமிச்சான், யார் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிச்சாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி யார் டேக் கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டும் சொல்லிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அ ஃப்ரெண்ட் உடன்ட் பி சம்வன் ஹூ டேக்ஸ் அ ஜாய் இன் அவர் பேட் லக். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் யார் நீங்கள் சொல்லுங்கள்? நம்ம சேடாக இருக்கும் போது, நம்ம அழுவும் போது சிரிக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக? கண்டிப்பாக இல்லை. ஸோ தட் ஈவினிங் த 4 children went to see Mario's grandpa as he had won the bet. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மரியோட கிராண்ட்பாவை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவர் தானே இந்த பெட்டில் ஜெயிச்சாரு. they had a great time listening to stories and eating a lot of fruit chat. ஸோ அவங்க தாத்தா கிட்ட போய் நிறைய ஸ்டோரிஸ் கேட்குறாங்க, நிறைய ஃப்ரூட் சாட்டும் சாப்பிட்றாங்க. ஃப்ரம் தென் ஆன் they use the magic chair test on many occasion. ஸோ அப்பத்துலேருந்து இந்த மேஜிக் சேர் டெஸ்ட்டை வந்து நிறைய இடத்துல வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹூவர் பாஸ்ட் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப். யாரெல்லாம் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகுறாங்களோ அவங்கள வந்து லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறாங்க. இந்த ஸ்டோரி இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார், பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.